வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்டா, 2ஆம் மாதம் 28ஆம் தேதி நான் காலையிலேருந்து அக்கறை பற்றி டெலிவரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சொன்ன டெல்லியே நல்லபடியாக முடிஞ்சுது. ஆர்டர் தந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது இந்த மாதத்துக்கான டெலிவரி 3ஆம் மாதம் 29ஆம் தேதி நடைபெறும். இந்த டெலிவரி டைம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது முன்னரே சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னா, இந்த டெலிவரி டைம் புதுசாக சிலதுகளை நான் சொல்லலாம்னு இருக்கேன். ஏன்னு சொன்னால், எங்களுக்கு ஹோம் டெலிவரி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால், சிலவங்களுக்கு தெளிவான அட்ரஸ் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதால் டிரான்ஸ்போர்ட் ஆகலுக்கு பிரச்சனையாக இருக்குது. போன தடவை கூட ஒரு டெலிவரிக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கூட ஓட வேண்டியதாக இருக்குது. ஏன்டா அட்ரஸ் தெளிவில்லாத காரணத்தால். அதால் உங்களுக்கு மெயின் ரோட்டுக்கு எடுக்கக்கூடிய வசதி இருக்கும் என்று சொன்னால் டெலிவரி காஸ்ட் 300 ரூபாயாகவும், ஹோம் டெலிவரி தேவைன்னு சொன்னால் டெலிவரி காஸ்ட் 500 ரூபாயாகவும் இந்த முறை மாற்றம். ஏன்னு சொன்னால், ஆர்டர் பண்ணுற மரத்துற விலையை விட உங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தான் எனக்கு அதிகமாக வருகுது. அதால் இந்த முறை ஹோம் டெலிவரி தேவையான ஆட்கள் டெலிவரி காஸ்ட் 500 தான் வரும். 5000 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஹோம் டெலிவரி தரலாம். அதுக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை. 5000 ரூபாய்க்கு குறைய ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தான் நான் இப்போ ஏர்லியாகவே சொன்னது டெலிவரி காஸ்ட்டை பற்றி. ஓகேவா? அடுத்தது வெளிநாட்டிலிருந்து ஆர்டர் பண்ணுற நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறது என்னென்னு சொன்னால், நீங்கள் ஆர்டர் தாரதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டையும் இதை டிஸ்கஸ் பண்ணி, நான் இப்போ 28ஆம் தேதி டெலிவரி வருதுன்னு சொன்னால் கட்டாயம் அந்த டேட்டுக்கு வரும். மழை இல்லாட்டி அந்த புயல் அதுகள் அப்படி என்று சொன்னால் தான் தவிர, இல்லாட்டி வெஹிக்கிள் பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனையும் வரலாம். அப்படி என்றால் மட்டும்தான் டெலிவரி டேட் மாறுமே தவிர, மற்றபடி டெலிவரியில் டிலே வராது. அதால் கட்டாயம் வீட்டை சொல்லி வைங்க. நீங்கள் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாததால் அவங்க அந்த இடத்துல எங்கள்கிட்ட மரம் வேணாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இதால் சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அதால் ஏர்லியாகவே உங்களோட வீட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டேட்டில் வரும். ஆனால் டைம் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு டெலிவரியும் செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே எடுக்குது. அட்ரஸ் ஓகேண்டா அவங்க டெலிவரி எடுக்க உண்மைக்கு லேட் ஆகுது. நான் இங்கே நிற்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி என்று சொல்கிறாங்க. இல்லாட்டி ஓவராக சுத்த விடுறாங்க தெளிவான அட்ரஸ் இல்லாமல். அதால் நான் இந்த தடவை கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாக்களுக்கு மட்டும்தான். இப்போ மெயின் ரோடுக்கு எடுக்க வசதிண்டா ஓமன்னு சொல்லி எடுங்க. இல்லாட்டி ஹோம் டெலிவரின்னு சொல்லக்குள்ள மிச்சம் தூரம் வாரது கஷ்டம் இல்லாமல் அட்ரஸ் தான் மிச்சம் பிரச்சனையாக இருக்கிறதால கொஞ்சம் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி திருப்பி இதை சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தது எங்களுக்கு அம்பாறை புதுசு. அதால் எந்த இடம்ன்றது எங்கே இருக்குன்றது எங்களுக்கும் தெளிவில்லை. அடுத்தது அக்கரைப்பத்து ஆர்டர் தரவங்க அக்கரைப்பத்து நம்பரை போடுங்க. அக்கரைப்பத்து 1லேருந்து 14 வரைக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்கரைப்பத்தில் எந்த நம்பர்ன்றதோ கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். நேகமான தகவல் தந்துடணுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இண்டையிலிருந்து போடுற மரங்களுக்கான விலைகளை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இண்டையிலிருந்து இப்போ டெலிவரி 29ஆம் தேதி வரையில் போடுற அப்டேட்டுகளை பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் பழைய மரங்களுக்கான விலைகள் சம்டைம் இந்த டைம் மாற்றம் வந்திருக்கலாம். அப்படி புது மரங்கள விலைகளை மாற்றம் வேண்டாம். உங்களுக்கு நான் கட்டாயம் அப்டேட் போடுவேன். சரியா? மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க நன்றி.